விமெனுக்கு சப்போர்ட் பத்த மாட்டேங்குது. எதுக்கு உட்காந்து பெற்றுக்கணும், எதுக்கு இத்தனை மெனக்கெட்டு வளர்க்கணும்னு ஆயிடுச்சு. வீட்டில் இப்போ இருந்தாலும் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்றாங்க. ஒர்க்குக்கு போனால் பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. விமெனுக்குன்னு டிசைனே பண்ணலை. பைசா வேணும், மேன் பவர் வேணும், நிறைய சப்போர்ட் வேணும். அப்போனா பணக்காரங்க மட்டும்தான் பிள்ளைய பெற்றுக்கணுமான்னு கேட்கக்கூடாது. உயிரை பணையம் வச்சு தான் ஒரு குழந்தைய நீங்கள் உலகத்துக்கு கொண்டாடணும். நிஜமாவே இப்போ பசங்க ஆர்மியில் போகிறாங்கன்னா நம்ம சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஆர்மிக்கு போகிறாங்க. ஸோ அது ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. பிடிச்சி பெற்று தான் ஆகணும்னு. டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டாய் கேட்குறாங்க அப்படின்னா உடனே ஒன்றும் இல்லை 3 பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைங்க பேரண்ட்ஸாக வளர்க்குறாங்க. பல்சார் பைக்கு தாலி அடக வச்சு வாங்கி கொடுக்குறாங்க. பர்த்டேயில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட வச்சுருந்துங்க. வணக்கம். உங்கள் வேல்யூபிளான டைம் எங்கள் சேனலுக்காக கொஞ்சம் நேரம் ஒத்துக்கிட்டதில் ரொம்ப நன்றி மேம். டோபமைன்னா என்ன, அதனால என்ன பிரச்சனைகள்லாம் வருது மேம்? டோபமைன் வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு கெமிக்கல் பிரெயினில் செக்ரேட் ஆகும். அதோடு சேர்த்து டோபமைன், ஆக்சிடோசின், செரோட்டோனின், என்டார்ஃபின் இது எல்லாமே கெமிக்கல்ஸ் பிரெயினில் உற்பத்தி ஆகிறது. நேச்சுரலாகவே பிரெயினில் ஒரு ஃபார்மஸி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். டோபமைனால ப்ராப்ளம்னு இல்லை, டோபமைன் பேலன்ஸ். டோபமைன் அண்ட் இந்த எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் சில சமயம் நிறையா இருக்கும், சில சமயம் கம்மியாக இருக்கும். இதனால ப்ராப்ளம்ஸ் வரலாம். நம்ம சைக்காட்ரிக் மெடிசின்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இந்த கெமிக்கல்ஸோட பேலன்ஸை கரெக்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் செரோட்டோனின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குது, நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நர்வ் எண்டிங்கில் செக்ரேட் ஆகும். ஸோ அதோட பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுனா டிப்ரெஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு செட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வெளியிலேருந்து கொடுக்கறது தான் ஆன்டி டிப்ரெசன்ஸ். மேம், ஒரு 4 செட் ஆஃப் நேம் சொன்னீங்க, என்டார்ஃபின், ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றிலாம் என்னன்னு கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறீங்க? ஐயோ, ஒன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்டார்ஃபின் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து எண்டோஜினஸ் மார்ஃபின்னு அர்த்தம். மார்ஃபின் வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில, பவர்ஃபுல் பெயின் கில்லர். அது ஆக்சுவலாக ஒரு ட்ரக்கே. ஸோ என்டார்ஃபின்னா எண்டோஜினஸ் மார்ஃபின், நம்ம பிரெயினுக்கே இது உற்பத்தி பண்ண தெரியும். பவர்ஃபுல் பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஆல்சோ யூஃபோரிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரும் சேர்த்து தரும். இது எப்போ நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகும்னா இன் ரியாக்ஷன் டு பெயின். மசில்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ் ஒரு மாரத்தான் ஓடுறாங்களோ இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உங்களுக்கு கை கால் வலிக்கும் இல்லையா, அந்த வலி வந்து உடம்புக்கு பிடிக்காது. ஸோ உடனே என்ன பண்ணும், இந்த என்டார்ஃபின்ஸை செக்ரீட் பண்ணி விட்டுரும். செக்ரீட் பண்ணால் கொஞ்சம் நேரத்தில் வலி தன்னால் போயிடும். அதோடு சேர்த்துட்டு நீங்கள் நல்ல ஆத்லெட்ஸோ டான்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சியர்ஃபுல் பீப்புளாக இருப்பாங்க. இந்த பெயின் கில்லிங் எஃபெக்டும் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு ஹாப்பி ஃபீலிங்கும் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டோபமைன்னா ஹாப்பி ஹார்மோன்றது தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த ஹாப்பி ஹார்மோன் செக்ரேட் பண்ணணும்னா நம்ம என்னெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? அப்படி ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒன்றுனா பண்ண முடியாது. அது ஒரு செட் ஆஃப், இது எப்படி சொல்ல, மென்டல் ஹெல்த் வந்து ஒரு டிசிப்ளின் மாதிரி. ஸோ எல்லாமே, அதாவது தூக்கம் கரெக்டாக இருக்கணும், சாப்பிட்றது கரெக்டாக இருக்கணும், எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கணும், உங்கள் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் நல்லா இருக்கணும், உங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். இது எல்லாம் நல்லா இருந்தால் மென்டல் ஹெல்த் தன்னால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் வந்து டோபமைனுக்குன்னு விழுந்து நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். அது பிரெயின் பாட்டுக்கு அது வேலை பண்ணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிடுவோம். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து பிரிகிறாங்களா மேம், அது வந்து கிட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது? சிங்கிள் பேரண்டிங் பற்றி நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரிகிறது வந்து நிறைய காரணத்தினால இருக்கு. அது டெம்பரரி செப்பரேஷன், ஒரு பேரண்ட் அப்ராட்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஒரு லாஸ் ஆயிருக்கலாம், இல்லை டிவோர்ஸ் ஆயிருக்கலாம் பேரண்ட்ஸ். சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது இப்போ காமன் ஆகிட்டு இருக்குது. அது நல்ல எப்படி சொல்லணும்னா பேரண்ட்ஸ் ஓட ரோல் இங்கே, இந்த சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் கூட அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா ஸ்டேஜஸும், இது 2 விஷயத்தை பொறுத்து இருக்குது. ஒன்று வந்து ஏஜ் ஆஃப் த சைல்டு, ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா அதுக்கு ரொம்ப புரியாது. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி பிட்டர் டிவோர்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ வயலன்ஸில் இறந்து போயிருக்காங்க, ஆக்சிடென்ட்டோ மர்டரோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட் தவறிட்டாங்க அப்படின்னா கஷ்டம், ஃபுல் ஃபேமிலி ரெக்கவர் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் சுமூகமாக பிரிஞ்சிருக்கிறாங்க, பிட்டர்னஸ் இல்லை, ஆன்கோயிங் கோர்ட் கேஸு ஃபைட்டு இல்லை அப்படின்னா
ஒரு பேரண்ட் போதும் குழந்தைக்கு. ஒரு ஸ்டேபிள் என்வாயன்மெண்ட் இருக்கணும். நிறைய அடல்ட்ஸ் சேர்ந்து, ஒரு வில்லேஜே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய வளர்க்குது. அப்பா அம்மா அவங்க மட்டும்தான் அப்படின்ட்டு இல்லை. அந்த இடத்த காலி இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு பெரியவங்க வீட்டில் வேணும். தாய் மாமா, பெரியப்பா, சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். கிராண்ட் பேரண்ட்ஸ் ரோலும் ரொம்ப முக்கியம். நிறைய ஃபேமிலி எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பேரண்ட்டு 2 பேரண்ட்டு அப்படிங்கிறது அத்தியாவசிய தேவையில் சமாளிச்சிடலாம். அந்த சைல்டுக்கிட்ட பேசி புரிய வச்சு ரொம்ப பெரியவங்க சண்டைக்குள்ளே அவங்கள இழுக்காமல் பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் எல்லாரும். இப்போ ஒரே ஒரு பேரண்ட் இருக்காங்க, சிங்கிள் பேரண்டிங் பண்ணுறப்போ சிங்கிள் சைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் எந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போகும்? சிலது நல்லது. எப்படி அப்படின்னா அந்த சிங்கிள் பேரண்ட் வந்து சிங்கிள் சைல்டுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. இதே இது ஒரு 3-4 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அட்டென்ஷன் ஸ்ப்ளிட் ஆகும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அந்த சிங்கிள் சில்ட்ரன் யூஸ்வலாக ஷேரிங் பழகிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க கல்யாணம் கட்டி போகிறப்ப ஷேரிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவாங்க. அவங்களோட ஃபியூச்சர் பற்றி. ஆமாம், அவங்க வளர்கிறப்ப கூடமே ஒரு கேட்பரிஸை பிச்சு கொடுக்கறதுலேருந்து சிப்ஸ் பாக்கெட்டை பாதி சாப்பிட்றதுலேருந்து பழகிருக்க மாட்டாங்க. கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தாங்கன்னா அந்த பேசிக் பிச்சு கொடுக்குறோம்ல அதுவே பழகிருக்காது சின்ன பிள்ளைகள் தோணி. அது தப்புன்ட்டு கிடையாது, நீடே இருக்காது. ஒரு பிள்ளை தானே, ஒரு பிள்ளைக்கு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்களே, எங்கே பிச்சு கொடுக்குற வேலை. அங்கே அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லாமே வந்துட்டு நீட்ஸ் வாண்ட்ஸ் எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆமாம், நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். இந்த ரைவல்ரி பழகிருக்க மாட்டாங்க, சிப்ளிங் ரைவல்ரி. அம்மாவோட அட்டென்ஷனுக்கு போட்டு வாங்குறது வேற, அதுவா ஓசியில் கிடைக்கிறது வேற. ஸோ அது ரைவல்ரி பழகிருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அதோட பேசிஸை வச்சு தான் நம்ம சொசைட்டியில் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அத்தாரிட்டி ஃபிகர்ஸ், வெளியில் போய் டீச்சர்ஸ்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணுறதோ இல்லை போலீஸ் பர்சனல்கிட்ட பிஹேவ் பண்ணுறதோ, பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப்போ அது அங்கே வெளியே போய் பிரதிபலிக்கும். ஸோ இங்கே எவ்வளோ வெளி சொசைட்டியில் நமக்கு டீல் பண்ணுறதுக்கு எக்யூப் பண்ணும் வீடு, சொல்லிக் கொடுக்கும். உருண்டு பரண்டு சண்டை அண்ணன் தம்பியோட போடுறது வெளியில் போயிட்டு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடுன்னு எடுத்தோன்னா அதில் 4 குழந்தைங்க 3 குழந்தைங்கன்னு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சைல்டு பெற்றுக்கிறதே வந்து பெரிய விஷயமா வருது. இது எந்த மாதிரி சொசைட்டிக்கு வந்துட்டு கொண்டு போகுது மேம்? இது லாஸ் தான் சொசைட்டிக்கு. பட் எப்படி அப்படின்னா விமெனுக்கு சப்போர்ட் பத்த மாட்டேங்குது. எதுக்கு உட்காந்து பெற்றுக்கணும், எதுக்கு இத்தனை மெனக்கெட்டு வளர்க்கணும்னு ஆயிடுச்சு. சப்போர்ட் கிடைக்கிது, ஃபினான்ஷியல் சப்போர்ட், இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கிது அப்படின்னா மேக் இட் வர்த் யுவர் வைல். அதாவது எப்படி சொல்ல, வீட்டில் இப்போ இருந்தாலும் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்றாங்க. ஒர்க்குக்கு போனால் பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க. இது நல்லாவே இல்லை உலகம். விமெனுக்குன்னு டிசைனே பண்ணலை. கண்டிப்பா பெத்துக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா பெத்துக்கணும். நம்ம யாருமே பிள்ளை பெத்துக்காட்டி அழிஞ்சிடும்ல. இல்லை மேம், ஒரு வீட்டில் 2-3 குழந்தைங்க மேலே பெற்றுக்கிறது நல்லதுதான். நல்லது கெட்டதில்லை, இண்டிவிஜுவல் சாய்ஸ். அது கண்டிப்பாக அது அவங்கவுங்க சுச்சுவேஷனை பொறுத்தது. பட் அந்த ஆசை வர வைக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நீங்கள் எல்கேஜி ஃபீஸ் எத்தனை பிள்ளை கட்ட முடியும்னு சத்தியமாக தெரில. அது எல்கேஜி ஃபீஸில் ஆரம்பித்து காலேஜ் டியூஷனில் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இமோஷனல் பேர்டனும் கண்டினியூஸாக உட்காந்து கத்தி டியூஷனுக்கு எழுத்துட்டு போய் படிக்க வச்சு இப்போ நீட்டுக்கு இதை முடிச்சு அதை முடிச்சு இது ஃபுல்லாக வில்லிங்காக ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு பைசா வேணும், மேன் பவர் வேணும், நிறைய சப்போர்ட் வேணும். அப்போனா பணக்காரங்க மட்டும்தான் பிள்ளைய பெற்றுக்கணுமான்னு கேட்கக்கூடாது. கொஞ்ச நாள் அப்படி ஆக்கி வச்சிருவாங்க. எக்ஸ்பென்சஸ் அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம், இன்னொன்று அதோட சேர்ந்து வளர்க்குறதுக்கு இங்கே இப்போ சிஸ்டம்ஸே இல்லை. தனியாக எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதில் ஒருத்தருக்கும் திருப்தி வர மாட்டேங்குது. நம்ம இன்னொன்று இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, உமன் வந்துட்டு இப்போ சைல்ட் பர்த் கொடுக்கறதே வந்துட்டு ஒரு பெரிய பயத்தில் ஒரு சொசைட்டியில் இப்போ ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன், கம்மிங் ஜென்ரேஷன், இது எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம்? நியாயமான பயம் இது வந்து பயம்னு இல்லை. உயிரை பணையம் வச்சு தான் ஒரு குழந்தைய நீங்கள் உலகத்துக்கு கொண்டாடணும். ஸோ இப்போ மாடர்ன் மெடிசன் எவ்வளோ தான் இருந்தாலும் நீங்கள் நெட்டில் போயிட்டு மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு தட்டி பாருங்கள். MMRன்னு இருக்கும். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இப்போ இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்குது. நிஜமாவே இப்போ பசங்க ஆர்மியில் போகிறாங்கன்னா நம்ம சாகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஆர்மிக்கு போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபைட்டு கிளம்பிச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அப்போ வந்து தைரியமாக போனாங்க, நாங்கள் வரோம் ஆர்மிக்குன்ட்டு போனாங்க. ஸோ அதே மாதிரி
சான்சஸ் இருக்குது உயிர் பிழைச்சி வரதான். எவ்ரி ப்ரெக்னென்சி அண்ட் சைல்ட் பர்த் வந்து உயிரை பணைய வச்சு தான் அந்த மதர் குழந்தை கொண்டாடுறாங்க. எனிதிங் கேன் கோ ராங் அட் எனி டைம். ஓகே. ஸோ அது ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கணும். ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பிடிச்சி பெற்று தான் ஆகணும்னு. இது என்னன்னா கொஞ்சம் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை வேணான்னு சொல்கிறது இட்ஸ் நாட் நைஸ். நைஸ், ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். இப்போ சிங்கிள் சைல்டாக இருக்கிற பசங்க வந்து பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப அரகெண்ட்டாக வந்துட்டு பிஹேவியரே ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. அது என்ன ஒரு ரீசன்னால? என்டைட்டில்டு பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையெல்லாம் பூர்த்தி ஆயிடுது. இப்படிங்கிறதுக்குள்ளே ரசா கண்ணு தங்கம் அப்படின்னு எல்லாமே வந்துடுது. தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு கூட நமக்கு விட மாட்டாங்க. அதுவும் படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா எல்லாமே டேபிளுக்கு வந்துடும், ஊட்டி விட்டுருவாங்க, எல்லாமே ரெடியாகும். அவங்க சிரமங்கிற வார்த்தையே இருக்காது. இன்னொன்று நோவும் பழகி இருக்க மாட்டாங்க. அப்புறம் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டாய் கேட்குறாங்க அப்படின்னா உடனே 1 இல்லை 3 கூட வாங்கி கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எனக்கு கிடைக்காதது என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும், அதுக்கு தானே இவ்வளோ உழைக்கிறேன், இதுக்கு தானே இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன்னு வாங்க. அது தப்பு கிடையாது. ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட் பழகாமல் அந்த பிள்ளைங்க வளர்கிறாங்க. இன்னொன்று டிலே பண்ண தெரியல. இம்மீடியட்டாக உடனே கொடுக்கலைன்னா டெக்னிக் வேறு வச்சுருக்காங்க. உருண்டு பிறண்டு அழுது அட்டூழியம் பண்ணி வாங்குறதுக்கு பழகிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ பேரண்ட்ஸ் பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைங்க பேரண்ட்ஸாக வளர்க்குறாங்க. கேட்டால் வாங்கி கொடு, பல்சார் பைக்கு வேணும் அடம் பிடிச்சி தாலி அடகு வச்சு வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பையன் ஓட்ட தெரியாமல் 16 வயசில் போயிட்டு கிராஷ் ஆகி பர்த்டேயில் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்ட வச்சுருதுங்க. ஸோ இது எங்கே போய் முடியுங்கிறது இந்த மாதிரி தான் முடியும். ஏன்னா ஒரு இடத்துல நோ சொல்ல முடியாமல் வேறு வழி இல்லாமல் கேட்டது எல்லாமே நல்லதாக இருக்காது. 16 வயசு 17 வயசில் பெரிய பெரிய பைக்கு கேட்குறாங்க, அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா உண்ணாவிரதமே இருப்பாங்க பசங்க. நம்ம இதனால் அவங்க சொசைட்டியில் வெளியே போகிறப்ப எந்த மாதிரி விஷயங்களை எதிர்கொள்கிறாங்க? நோ பழகலைல்ல, அப்போ அந்த நோவை எதிர்க்கிற அந்த தாங்கிக்கிற சக்தியும் அவங்க பழகலைல்ல. குழந்தையிலே டிசப்பாயின்மெண்ட்க்கு இருக்குது. இப்போம்மா பைசா பத்தலை, வெயிட் பண்ணு வாங்கித்தரேன், இப்போ முடியாது, இல்லைன்னா ஒரு 2-3 மாதம் சேர்த்து வச்சுக்கோ, நீ கொஞ்சம் சேர்த்துவே நானும் சேர்க்குறேன், முடிஞ்சால் வாங்கித்தரேன் அப்படிங்கிற கான்செப்டே பழகாமல் கேட்டு கடன் வாங்கியான பிள்ளைக்கு கேட்டதோட உடனே கொடுத்து பழகிட்டா அப்போ முடியலங்கிற ஒரு டைம் வரும்ல. ஒரு நாள் ஹெலிகாப்டர் கேட்க தானே போகிறாங்க, கரெக்ட், வாங்கி கொடுக்க முடியாது தானே. அன்னைக்கு வந்து தற்கொலை முயற்சின்னுவாங்க, இல்லைன்னா யாரையானு போய் போட்டு தள்ளுறேன்னுவாங்க கோவத்தில். ஒன்று அவங்கள மாயிச்சுப்பாங்க, இல்லைன்னா அடுத்தவங்கள்ட்ட கோபம் காமிப்பாங்க. ஸோ அந்த அக்ரெஷன் இது எல்லாமே பழகாதனால. ஓகே மேம். இந்த த்ரெட்டன் பேரண்ட் வந்து இந்த த்ரெட்டன் பண்ணுறதுனால அவங்க வந்து இதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்? சின்னதுலேருந்தே ஆரம்பிச்சிடணும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது, பிள்ளைங்களுமே நமக்கு பயப்பட வேணாம், புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சொல்ல ரூல்ஸ் வந்து மொட்டையாக ரூல்ஸ் போடாதீங்க. ஈவன் குட்டி குழந்தைனா கூட இதனால அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த இதெல்லாம் இன்டர்னலைஸ் பண்ணிடுவாங்க, உள்ளே வாங்கிக்குவாங்க. இதுக்கு தான் ரீசன் சொல்கிறாங்க. சும்மா அங்கே பூச்சாண்டி இருக்குது, போலீஸ் மாமா வருவார், ஊசி போட்டுருவாங்க, மரத்தில் கட்டி வைப்பாங்கன்னு இப்படி கதை சொல்லாமல் பிள்ளைகளுக்கு ஆக்சுவல் ஃபேக்ட் சொல்லி வளங்க. எதுக்கு வந்து சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வர சொல்கிறோம், எதுக்கு பயப்படுறாங்க பேரண்ட்ஸ், எதுக்கு 2 வீலருக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க, ஹெல்மெட் எதுக்கு போடணும், தண்ணி போட்டு வண்டி ஓட்டாத எதுக்கு கத்துறாங்க எல்லாரும், அந்த ரீசன்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சுட்டு சேஃப்டிக்கு எல்லாரும் ஒரு டீமாக தானே. இப்போ எல்லாருக்கும் என்ன வேணும், அந்த குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்கு தான் எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ் அதுக்கு தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஃபுல் சொசைட்டி அதுக்கு தான். நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வரணும்னு புரிய வச்சுட்டா அந்த பிள்ளைங்க நம்ம கூட சேர்ந்து பண்ணுவாங்க எல்லாமே. உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது, இதெல்லாம் நல்ல விஷயம். கல்யாணம் நல்ல விஷயம், சைல்டு பர்த் நல்ல விஷயம். ஸோ இதுவுமே ஆனால் ஸ்ட்ரெஸ் இந்த டைம்ல எல்லாம் மனநோய் கிளம்பும். ஏன்னா அது வித்தியாசமாக இருக்குது, சடனாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஜெனட்டிக் லோடிங் எப்படி தவிர்க்கலாம்னா, தயவு செஞ்சு தாய் மாமாவை கட்டாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் தூங்கிடும் பிரெயின். எங்கே தூங்கும், சிக்னலில் வண்டி நிப்பாட்டுறப்ப சைங்கன்னு ஒரு தூக்கம் வந்துடும். அடுப்பில் என்னத்தையானு வச்சுட்டு இருக்கப்ப லைட்டாக சொக்கி ஏதாவது மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்கும். எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப பாதியில் தூக்கம் வந்துட்டு இருக்கும்.